அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, NISM 5A சாப்டர் 5Aவில் சாப்டர் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட். உங்களுக்கு டாக்குமெண்ட் என்னென்ன ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட் என்னென்ன இருக்கும், சப்போஸ் ஒரு ஸ்கீம் வருது அப்படின்னா அந்த ஸ்கீமில் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கும். அப்புறமேலு செபி தான் வந்து செபி எப்படி எந்த கைட்லைன்ஸ் சொல்கிறாங்க, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதான் மியூச்சுவல் ஃபண்டை வந்து என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்க எப்படிலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க சில ஆர்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதேமாரி செபி வந்து மியூச்சுவல் ஃபண்டை ரன் ஆகணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விதிச்சிருப்பாங்க. இப்போ வந்து செக்ஷன் நம்பர் 1 வந்து நியூ ஃபண்ட் வந்தால் என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து வித்ட்ரால் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இது பிரகாரம் தான் எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் இயங்கணும். ஓகேவா? எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் தனித்தனியாக அவங்கவுங்க பாலிசியை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மேட் இருக்குது, யார் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து ட்ரஸ்டினா அவங்களுக்கு என்னென்ன வேலை, உங்களுக்கு ஸ்பான்சர்னால் அவங்களுக்கு என்ன வேலை, சப்போஸ் வந்து உங்களுக்கு ஆர்டிஏலாம் என்னென்ன வேலை பண்ணணும், யார் என்னென்ன ரூல்ஸ், ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்கன்னா அவங்க என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், வெளில போனாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சார்ஜஸ் உண்டு, என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடெலாம் எவ்வளோ உண்டு, இது எல்லாத்துக்குமே செபி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்கெங்கே என்னென்ன எழுதியிருக்கிறாங்க, என்னென்னத்தெல்லாம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆரம்பிக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும், நெக்ஸ்ட்டு கஸ்டமர் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்கீம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இல்லை ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் ஆல் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட் பிஃபோர் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது, ஆனால் இது இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டும் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அப்படின்னு நம்மள்ட்ட நிறைய தடவை சொல்லுவாங்க. இது AFMA அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா, இவங்க தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு இல்லை வந்து டாட்டா மியூச்சுவல் ஃபண்டு இல்லை SBI மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா பர்டிகுலர் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் தன்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. AMFI தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, காமனாக சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? மற்ற எந்த ஒரு யாரும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லீகலி மேண்டட்ரி டாக்குமெண்ட் ப்ரொவைடிங் ஸ்கீம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் டு தி இன்வெஸ்டர். ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனாங்கன்னா அவங்க லீகலி என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அப்படின்னா, இப்போ வந்து இது சப்போஸ் வந்து ICICI மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா, ICICI மியூச்சுவல் ஃபண்ட் இவங்கள்ட்ட நம்ம ஒரு ஸ்கீம் மட்டும் இருக்காது, நிறையா ஸ்கீம் இருக்கும். சப்போஸ் வந்து ஒரு சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக யாராவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போட விரும்புவாங்க, சில பேர் பென்ஷனுக்காக மியூச்சுவல் ஃபண்டு போட விரும்புவாங்க, சில பேர் ஓவர் நைட் ஃபண்டு போட விரும்புவாங்க. அதுமாதிரி நிறைய ஸ்கீம் இவங்கள்ட்ட 100க்கு மேற்பட்ட ஸ்கீம் இருக்குது. ஓகேவா? 100க்கு மேற்பட்ட ஸ்கீம் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா 1 to 2 மாதத்துக்கு போடுவாங்க, சில பேருக்கு 1 இயருக்காக போடுவாங்க, சில பேருக்கு 2 இயருக்காக போடுவாங்க, சில பேர்கிட்ட பணம் இருக்கும், அவங்க 5 இயர்ஸ் வரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் தனித்தனி ஸ்கீம் இருக்குது. அந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை பற்றி சொல்கிறது தான் வந்து ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குது, சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஒரு பணம் போடுறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னா, அந்த ஸ்கீமோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த 100 மியூச்சுவல் ஃபண்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதான் சொல்லுவாங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், SAI. ஓகேவா? ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்னா SID, ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்னா SID. இதில் பர்டிகுலர் ஸ்கீமை பற்றி இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இது எல்லா மியூச்சுவல் ஃபண்டோடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பார்த்திங்களா? இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது ஸ்கீமை பற்றி இருக்கும். இது வந்து செபி என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்கும். இதை ஒன்று என்ன எக்ஸ்ட்ரா மென்ஷனாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பான்சர் யார், அப்புறமேலி பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டி யார், RTA ஏஜென்சி யார், உங்களுக்கு கஸ்டோடியன் யார், அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். அவங்களோட பேர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில். சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்டு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணுமோ எல்லாமே SCIயில் இருக்கும். ஓகேவா?
இப்போ ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட் பார்த்தோம். ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்னா எல்லா ஸ்கீமுக்கும் தனித்தனியாக இருக்கும். தனித்தனியாக என்ன இருக்கும், ஸ்கீம் ரிலேட்டடோடைய பாலிசிஸ் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷனல் இன்கம் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் சேமாக தான் இருக்கும். அதில் ஜஸ்ட் இவங்களோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்கும். மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே ஒருத்தவங்க எவ்வளோ சார்ஜஸ் வசூல் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டு, யாராவது ஒரு கஸ்டமர் நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்துச்சுன்னா அதை என்ன ஃபாலோ பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வந்து வெளில போனாங்கன்னா என்ன பண்ணணும், ஓப்பன் எண்டட் ஸ்கீமுக்கு என்ன பாலிசி, க்ளோஸ் எண்டட் ஸ்கீமுக்கு என்ன பாலிசி, எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புக்கு ஒன்று இருக்குது. இது பெரிய புக்கு. இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட புக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 5A படிக்கிறீங்க, சீரீஸ் 5A படிக்கிறீங்க. இதில் டோட்டல் 398 பேஜோ இல்லை 400 பேஜோ என்னமோ இல்லை சம்திங் 600 பேஜ் நெருக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பேஜோடைய ஒரு கீ எடுத்து நம்ம இப்போ பவர் பாயிண்ட் ஸ்லைடாக வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெயினானது. ஓகேவா. நிறைய இருக்கும். அதில் மெயினாக எடுத்து சொல்கிறது தான் கீ இன்ஃபர்மேஷன். அப்படின்னா இதோட சம்மரி எது ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அண்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ரெண்டோட சம்மரி எடுத்து கொஞ்சம் கீவேர்டாக இதில் போட்டிருக்காங்க. கிம்னு சொல்லுவாங்க. கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம் கண்டென்ட் சம்மரி ஆஃப் தி எஸ்ஐடி அண்ட் எஸ்சிஐ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷனல் ரெண்டோட சம்மரியை மட்டும் எடுத்து போட்டிருக்கதான் என்ன சொல்லுவாங்க, கிம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கிம், கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம். ஓகேவா. இதில் நம்ம இப்போ இந்த பேஜில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீ ரிலேட்டட் ஸ்கீம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனில் ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். இதில் வந்து பர்டிகுலர் ஸ்கீமை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் ப்ரீஃபிங் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுக்கு எல்லா மியூச்சுவல் ஃபண்டோடைய என்ன இருக்கும் அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது எல்லாருக்குமே வந்து பொருந்தும். ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் எல்லா ஸ்கீமுக்கும் தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் காமனானது. ஜஸ்ட் இல்லை பேர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கும். மற்ற எல்லா ஃபார்மேட்டும் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம்னா ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னோட சம்மரி தான் வந்து கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம். ஓகே. இது யார் சார் பண்ணியிருப்பான்னா, இப்போ செபி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுதோ அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபாலோ பண்ணணும். போத் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் இன் ஃபார்மேட் ப்ரிஸ்கிரைப்டு பை செபி என்ன சொல்லியிருக்கோ அதேமாரி தான் இந்த எல்லா டாக்குமெண்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமேலு செபிடியே சப்மிட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் யார் சொன்னபடி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, செபி சொன்ன மாரி ப்ரிப்பேர் பண்ணி செபிகிட்டேயே கொடுத்துடணும். செபி என்ன பண்ணும், ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டை வந்து பார்த்துக்கும். இதேமாரி நீங்களாம் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு அப்சர்வேஷன் பண்ணும்போது செபி இதில் அமெண்ட்மெண்ட்டு பண்ணாது. இதை போய் இதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து செபி கண்டிப்பாக பண்ணவே பண்ணாது. செபி என்ன பண்ணும், ஜஸ்ட் இது அப்சர்வேஷன் மட்டும்தான் பண்ணும். பார்த்துட்டே இருக்கும் நீங்கள் கரெக்டாக சரிங்களா என்னென்னு. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். அதுலேயே ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டுகெதர் ஆர் தி பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் எனி இன்வெஸ்டர். இப்போ யாராவது ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்துடுறாங்க அப்படின்னா இதுதான் பிரைமரி டாக்குமெண்ட். அவங்க என்ன பார்க்கணும், எஸ்ஐடி ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இது ரெண்டையும் செக் பண்ணுறது தான் இதுதான் பிரைமரி டாக்குமெண்ட். இதுதான் முதன்மை டாக்குமெண்ட்டு. யாராவது ஒரு இன்வெஸ்டர் வராங்கன்னா இந்த ஸ்கீமை தான் வந்து நம்ம பர்டிகுலராக வந்து படிக்கணும். ஓகேவா. இந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, திஸ் டாக்குமெண்ட் ஆர் சிம்பிள் லாங்குவேஜ் அண்ட் கிளியர் இன் கான்சியஸ் வே டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ சப்போஸ் வந்து இந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ சப்போஸ் தமிழ் இருக்குன்னா தமிழில் இப்போ ஒரு போயமே இருக்குன்னா இங்கேனா அதபடி எங்கும் பிரகாசமாய் அப்படின்னு சொல்லி இதேமாரிலாம் இருந்துச்சுன்னா படிக்காதவங்களாம் புரியாது. தமிழ் படித்தவங்க என்ன புரிஞ்சுக்கலாம், பியூர் தமிழில் இருந்தாலும் இருக்காது. அதுமாரி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்டு, ரொம்ப கன்சைஸ்னால் வந்து ப்ரீஃப் சம்மரியாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். வேர்டு எப்படி இருக்கணும், கிளியராக இருக்கணும். கன்சைஸ்னால் ப்ரீஃப் சம்மரி, நல்லா ப்ரீஃபாக இருக்கணும். ஓகேவா. வே டு அண்டர்ஸ்டாண்ட், சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கணும், ஹார்ட் டிஃபிகல்ட் லாங்குவேஜில் இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும். கன்சைஸ்னால் ப்ரீஃப் சம்மரி, அதாவது கரெக்டாக அதை பற்றி விவரிச்சிருக்கணும். வே ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும். ஒரு மக்கள் வராங்க அப்படின்னா
அவங்களுக்கு அதில் இப்போ டாக்டர் எழுதுகிற மாரி ஏதாவது ஒன்று எழுதிட்டாங்க. இப்போ H1N1 அப்படின்னு எழுதுகிறாங்க அப்படின்னா அது இது என்ன வைரஸு, இப்போ வந்து அவங்களுக்கு ஸ்வைன் ஃப்ளூவோட வைரஸு அப்படின்னா அதை பற்றி பன்றி காய்ச்சலை பற்றி ஃபுல்லாக சொல்லணும். அது இல்லாமல் அவங்கவுங்க வேர்டை வந்து போட்டு யூஸ் பண்ணக்கூடாது, பேங்க் டேர்ம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் வந்து மக்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கணும், அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? இது எதில் இருக்கணும்? எஸ்ஐடி ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ரெண்டு தான் ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர். இந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கணும். ஒரு காமன் மேன், ஓகேவா, ஒரு சாதாரண மனிதர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SEBI does not approve or disapprove the scheme letter document, it gives its observation. இதை கண்டிப்பாக நினைப்பிச்சவங்க மெயினான பாயிண்ட்டு. SEBI வந்து எப்போதும் அப்ரூவ் டிஸ்அப்ரூவ்லாம் பண்ணாது, அதை நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட் அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கப்பா. இது வந்து ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டு, இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டமா, ஆமாம் பார்த்துக்கோங்க, கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம். இது மூணும் ரெடி பண்ணிட்டீங்க. ரெடி பண்ணிவிட்டு யார்கிட்ட கொடுக்குறீங்க? SEBI எப்படி சொல்லுதோ SEBIயோட ஃபார்மெட்லேயே பண்ணியிருக்கீங்க. அப்புறமேல சப்மிட் யார் பண்ணியிருக்கீங்க? SEBI பண்ணியிருக்கீங்க. SEBIட்டே சப்மிட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு டிராஃப்டாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க. இது எடுத்து என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு SEBI என்ன பண்ணுவாங்க? www.sebi.gov.in அதில் வந்து என்ன பண்ணுவாங்க? அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு யார் அப்லோட் பண்ணுவோம்? SEBI வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதோட டிராஃப்ட் நல்லா நினைப்பிச்சுங்க. எஸ்ஐடி அண்ட் எஸ்சிஐயோட டிராஃப்ட்டை யார் அப்லோட் பண்ணுவோம்? SEBI அப்லோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனல் டாக்குமெண்ட். ஓகேவா? இது கரெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு SEBIயோட அப்சர்வேஷன்லாம் பார்த்து அப்புறமேலு பார்த்தீங்கன்னா SEBI கரெக்ஷன் பண்ணாது. ஓகேவா? SEBI கரெக்ஷன் பண்ணால் அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். ஆனால் அது பார்க்கும், எப்படி பார்க்கும் அப்படின்னா அது நம்மளோட ஃபார்முலா பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? அதான் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. தி ஃபைனல் டாக்குமெண்ட் ஆஃப்டர் இன்கார்பரேட்டிங் SEBI அப்சர்வேஷன் SEBI கொடுத்ததுக்கு அப்புறமேலு ஹேவ் டு பி ஹோஸ்டட் ஆன் ஏஏஏ அசோசியேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்க? www.amfindia.com 2 days பிஃபோர் தி இஷ்யூ ஆஃப் ஓப்பன். இப்போது நியூ ஃபண்ட் ஆஃபர் என்ன சொல்லுவாங்க? நியூ ஃபண்ட் ஆஃபர் வருது அப்படின்னா அது வரத்துக்கு 2 டேஸுக்கு முன்னாடி, 2 டேஸுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? AMFI வெப்சைட்டில் வந்து போடுவாங்க. ஃபஸ்ட்டு SEBIயில் போட்டாங்களா? SEBIயில் போடும்போது டிராஃப்ட் மாரி போட்டாங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMFIயோட 2 days பிஃபோர் வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீஸ் டாக்குமெண்ட் ஆர் அவைலபிள் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட் டவுன்லோட் ஃபார் ஆல் ரன்னிங் ஸ்கீம். இப்போ பர்டிகுலர் HDFC மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன ரன்னிங் ஸ்கீம் இருக்கோ எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து அதில் லோட் பண்ணியிருப்பாங்க. நீ எந்த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட் என்னது? எஸ்ஐடி அண்ட் எஸ்ஐ தான் ப்ரைமரி டாக்குமெண்ட். யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்தாங்கன்னா இது ரெண்டையும் தான் செக் பண்ணுவாங்க. கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம் வந்து இது ரெண்டோடையது ரெண்டோட சம்மரி, அதை பார்த்தாலும் ஓகே. ஆனால் அதெல்லாம் இது ரெண்டு தான் ப்ரீஃபாக இருக்கும். இந்த டாக்குமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னா சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கணும், கிளியராக இருக்கணும், அண்ட் கன்சைஸாக இருக்கணும், வே டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும். SEBI டஸ் நாட் அப்ரூவ் ஆர் டிஸ்அப்ரூவ். எதையும் அப்ரூவும் டிஸ்அப்ரூவ்லாம் பண்ணது, ஜஸ்ட் வந்து அது அப்சர்வேஷன் தான் பண்ணோம். ஒரு ஸ்கீம் வருது அப்படின்னா அதோடைய எஸ்ஐடி அண்ட் எஸ்ஐ பப்ளிக் டாக்குமெண்ட் இது பொதுவான டாக்குமெண்ட்டு அவைலபிள் ஃபார் வியூவிங் அண்ட் SEBI வெப்சைட்டில் வந்து இதை என்ன பண்ணுவாங்க? அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SEBI அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேல ஒரு ஃபைனல் டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த ஃபைனல் டாக்குமெண்ட் என்ன பண்ணுவாங்க? அசோசியேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்க? 2 days பிஃபோர், ஒரு நாளைக்கு அப்புறமேலு ஒரு புது என்எஃப்ஓன்னா நியூ ஃபண்ட் ஆஃபரிங் அப்படின்னா புதுசாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வரதுக்கு 2 days பிஃபோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா AMFI வெப்சைட்டில் போடுவாங்க. அப்புறமேலு பார்த்தீங்கன்னா அது மியூச்சுவல் ஃபண்டோடைய வெப்சைட்லேயும் போடுவாங்க. என்னென்ன ரன்னிங் ஸ்கீம் இருக்கோ அது எல்லாத்தையும் மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டில் போடுவாங்க. அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு ஷார்ட்டாக சொல்ல போனால் எஸ்ஐ அண்ட் எஸ்ஐ ரெண்டுமே பப்ளிக் டாக்குமெண்ட்டு. இதை 3 இடத்துல அப்லோட் பண்ணுவாங்க. எங்கெங்கே அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு SEBIயோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அப்புறமேலு நியூ ஃபண்ட் ஆஃபர் வரது 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு AMFI வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு லான்ச் பண்ணிட்டாங்களோ அதுலேருந்து ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதோடைய மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். எல்லா ரன்னிங் ஸ்கீமோடைய டாக்குமெண்ட்டும் அதுலேருந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தி ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் தி ஃபாலோவிங் மேனர். ஒரு ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் எஸ்ஐடி வந்துச்சுன்னா அது எப்படிலாம் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா
ஏங்க ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு புக்கு இருக்கா, புக்கில் முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க, பேஜ் நம்பர் 1லேருந்து பேஜ் நம்பர் 2 வரலையும் முன்னுரை, பேஜ் நம்பர் 3லேருந்து பேஜ் நம்பர் 4 வரலையும் அதோடைய அதில் என்ன ஸ்பெஷல் கண்டென்ட்ஸ் இருக்குது, 5லேருந்து 6 வரலையும் லெசன் நம்பர் 1, 7லேருந்து 8 வரலையும் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்டு, 9லேருந்து 10 வரலையும் என்ன அப்படின்னு அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்னா அந்த புக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ். இந்த புக்கு வந்து எதை பற்றியது, இந்த ஸ்கீம் வந்து எதை பற்றியது, அது யாருக்கு வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா, யார் யாரெல்லாம் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அதோட மெயின் ஹைலைட்ஸ், அதோடைய எதுக்காக வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் உருவாக்கியிருக்காங்க, யாரெல்லாம் இதில் பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதோட ஹைலைட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ரிஸ்க் ஃபேக்டர், இது லோ ரிஸ்க்கா, மீடியம் ரிஸ்க்கா, ஹை ரிஸ்க்கா அப்படின்னு ரிஸ்க் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா அதில் ப்ரொவிஷன் இருக்கும். சப்போஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு என்ன ப்ரொவிஷன் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்பெஷல் கன்சிடரேஷன். இதில் ஸ்பெஷல் கேட்டகிரி இருப்பாங்க, சப்போஸ் சீனியர் சிட்டிசன் இருப்பாங்க, சைல்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து என்னென்ன ஒரு ஸ்பெஷல் கன்சிடர் பர்சன் இந்தியன் ஒரிஜின் பிஐஓன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்தியனாக இருப்பாங்க, ஆனால் வந்து எங்கேயாவது அவங்க தாத்தா முன்னாடி உள்ளவங்களாம் வந்து இந்தியாவாக இருப்பாங்க, சப்போஸ் இவங்க அமெரிக்காவில் செட்டில். அதுமாதிரி ஸ்பெஷல் கன்சிடரேஷன் யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க, சீனியர் சிட்டிசன், குழந்தை, இல்லை இந்தியா வம்சாவளியவங்க, அவங்களுக்கான ஸ்பெஷல் கன்சிடரேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் இருக்கும். இதோட டெஃபினேஷன் என்னது. நெக்ஸ்ட்டு பார்த்தா டியூ டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னா கேஒய்சி தான் சொல்லுவாங்க. டியூ டெலிஜென்ஸ்னால் கேஒய்சி தான், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்ன இருக்கும், டியூ டெலிஜென்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் பற்றி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஸ்கீம். 4வதுல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட், ஃபஸ்ட்டு பேஜ், 2வது பேஜ் பார்த்தா ஹைலைட்ஸு, 3வது பேஜில் பார்த்தா இன்ட்ரோடக்ஷன், 4வது பேஜில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஸ்கீம், நேம் டைப் ஆஃப் எ ஸ்கீம், என்ன பேர், அது என்ன டைப்பு. நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவிட்டீஸ் அண்ட் பாலிசிஸ். இது என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், சப்போஸ் சில்ட்ரன் எஜுகேஷனுக்காகவோ இல்லை என்னத்துக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவிட்டி இருக்குல்ல, நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கோலு, அதை பற்றி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா அசட் அலோகேஷன். அசட் அலோகேஷன் முன்னாடியே பார்த்துருப்போம் நம்ம. இது எங்கே பண்ணுவாங்க உங்களுக்கு, சப்போஸ் டெப்ட் ஃபண்டில் பண்ணுறாங்களா, ஈக்விட்டியில் பண்ணுறாங்களா, அப்புறமேலு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அசட் அலோகேஷன், உங்களுடைய நீங்கள் பணம் பொறுத்து எங்கெங்கெல்லாம் வந்து அலோகேஷன் பண்ணுறாங்க, உங்களோட சொத்தை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோனா அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, எப்போ உங்களுடைய பணத்தை நாங்கள் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஒரு லிஸ்ட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அசட் அலோகேஷனாக உங்கள் அசட்டை எங்கெங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோனா இது ஒரு லிஸ்ட்டு இருக்கும், ஓகேவா. இந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ சப்போஸ் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுலாம் அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டை வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. அசட் அலோகேஷனாக இந்த போர்ட்ஃபோலியோவில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குங்கிறது அசட் அலோகேஷன். இப்போ 100 இடம் இருக்குன்னா 100 இடத்தையும் போட மாட்டாங்கல்ல, உங்களோடது எங்கெங்கெல்லாம் அசட் அலோகேஷன் பண்ணியிருக்காங்களோ அதுவும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோனா அது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு கம்பெனிஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினால் நீங்கள் கொடுக்குற பணத்தில் டெப்ட் ஃபண்டில் எவ்வளோ போடணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ போடுவோம், ஈக்விட்டியில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அட்ரிபியூட்ஸ் இருக்கும், முன்னே படிச்சிருக்கோம், இதை பற்றி பெஞ்ச் மார்க் பற்றி படிச்சிருக்கோம். இப்போ பெஞ்ச் மார்க், இதோட பெஞ்ச் மார்க் என்ன அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஃபண்டு மேனேஜர் யார், அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ இதில் தான் இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஈக்விட்டியில் 65% இன்வெஸ்ட் பண்ணுவோம், மீதி 35% நாங்கள் எங்கே வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், நாங்கள் முன்னாடி என்னத்தை செஞ்சோம், ஓகேவா, அப்படிங்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இது எல்லாமே வந்து 4வது பார்ட்டில் வந்து 4வது பேஜில் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் அண்ட் ஆஃபர். யூனிட்டை வந்து ஒரு சப்போஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது அப்படின்னா அதை எத்தனை யூனிட்டாக பிரிக்கிறாங்க, ஒரு யூனிட்டோட விலை எவ்வளவு, அண்ட் ஆஃபரு எப்படி எப்படிலாம் ஆஃபர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தை நடத்துறதுக்கு அது ஃபீஸ் எவ்வளோ ஆகும், டெய்லியோட எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ ஆகும், அதை பற்றி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டேருந்து எவ்வளோலாம் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபுல்லாக இதில் இருக்கும், ஓகேவா. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் யூனிட் ஹோல்டர்ஸ். ஒரு யூனிட் ஹோல்டர் இருக்காருன்னா அவருக்கு எத்தனை பார்த்தாலும் டாக்குமெண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு, இல்லை நம்மளது எப்படி உயர்ந்திருக்கு, நம்மளுக்கு இன்னும் நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி, சப்போஸ் இவருக்கு ஏதாவது ஒரு குறைகள் அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு கஸ்டமர் கேர் யாராவது இருக்காங்களா, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒரு
யூனிட் ஹோல்டரோடைய ஃபுல்லாக ரைட்ஸ் என்னென்ன ரைட்ஸு அவர் என்னென்னலாம் கேட்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும், அதெல்லாம் வந்து நம்மளோட ரைட்ஸு. அந்த யூனிட் ஹோல்டருக்கு என்னென்ன ரைட்ஸு அது எல்லாமே வந்து 7ஆம் நம்பர் பேஜில் இருக்கும். 8ஆம் நம்பர் பேஜில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூனிட் ஹோல்டர் இன்ஃபர்மேஷன். ஒரு யூனிட் ஹோல்டர் இருந்தாலும் அவருக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கும், ஓகே, ஒரு யூனிட் ஹோல்டர் என்னென்னத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஹோல்டர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி அண்ட் லிட்டிகேஷன். சப்போஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து சப்போஸ் வந்து இது 2021 ஜனவரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது 2022 ஜனவரியில் தான் எடுக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் இடையிலேயே பிரேக்கப் பண்ணி எனக்கு வேணும் பணம் உடனே தேவைப்படுதுன்னு எடுத்தால் உங்களுக்கு என்னென்ன பெனால்ட்டிஸ் இருக்கும். லிட்டிகேஷன்னா சப்போஸ் உங்கள் மேலே வழக்கு ஏதாவது பதிவு பண்ணணும், இல்லை 2 பேருக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சுமூகமாக வழக்கு மூலமாக எப்படி தீர்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இது எல்லாமே இருக்கும். இது 9ஆவதுல வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பெனால்ட்டிஸ், லிட்டிகேஷன் அதை பற்றி எல்லாமே இருக்கும் டோட்டலாக. இப்போ இது எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் நான் இப்போ இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்ப்பா, இத்தனை தான் எடுத்துப்பேன், இவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இடையில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த பிரச்சனை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், அதுக்கு பெனால்ட்டி என்ன கிடைக்கும், சப்போஸ் வந்து நம்ம 2 பேரும் சரி பண்ணலைன்னா எப்படி வந்து கேஸ் ஆடுறது, அது எல்லாமே டோட்டலாக அதில் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் ஸ்டெபிலிட்டி. இதுதான் ரிஸ்கோமீட்டர் சொல்லுவாங்க. ஒரு ஸ்கீமில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கீம்லேருந்து நம்மளுக்கு பணம் கிடைக்குமா, இல்லை கிடைக்காதா, இல்லை சுவாகாவா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் தான் சொல்லுவாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து இது லோ ரிஸ்க்கு, இது வந்து ஹை ரிஸ்க்கு. லோ ரிஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சிடும். லோ ரிஸ்க்னால் என்னது, கண்டிப்பாக கிடைச்சிடும். இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், பணத்துக்கு சேஃப்டி லோன்னா. ஓகேவா. ஹைனா என்ன, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும், அதேமாரி பணத்துக்கும் கேரண்டி கிடையாது. இது ஹை. கிடைச்சா ஃபுல்லாக கிடைக்கும், அப்படி கிடைக்கல அப்படின்னா சோகா தான். ஓகேவா. அது அப்படியே இது அடுத்து மாடரேட் லெவல். அப்படின்னா உங்கள் பணம் சேஃபு, ஆனால் கிடைக்கும், ஒரு 5% கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறது. இப்போ மாடரேட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் கிடைக்கும், ஆனால் ஒரு 25% கிடைக்காம போகிறதுக்காக சான்ஸ் உண்டு, 75% கிடைக்கும். அதுமாரி தான் வந்து மாடரேட். இது மாடரேட். ஹை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க பணம் 50% கிடைக்கும், 50% கிடைக்காம போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மாடரேட் ஹை. இப்போ ஹைன்னா என்னது, 100% நீங்கள் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஆனால் 100% என்னது உங்களுக்கு எல்லா பணமும் திரும்பி கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இந்த லாட்ரி சீட்டு மாரி தான் ஹை ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க் தான் சொல்லியிருக்காங்க. லோ ரிஸ்க் அப்படின்னா ஓவர் நைட் ஃபண்டு, லிக்விட் ஃபண்ட் அப்படின்னா உடனே இது லோ ரிஸ்க். உங்களுக்கு ஒரே ஒரு நைட்டில் இப்போ நம்ம சப்போஸ் ஒரு 1 கோடி ரூபா வச்சுருக்கோம், அது ஒரே ஒரு நைட்டுக்கு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் ஓவர் நைட் ஃபண்டு, மறுநாள் நாள் காலையில் எடுக்கலாம். அது ஒன்றும் ரிஸ்க் கிடையாது, ஒரே நாளே எல்லாமே மாறிடாது. நெக்ஸ்ட் வந்து மாடரேட் லோ ரிஸ்க்னால் இப்போ ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி பிளான், கேபிட்டல் ப்ரொடெக்ஷன்லாம் மாடரேட் லோ. இது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஏன்னா ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி பிளானில் போகிறோம், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போகிறோம். ஏதாவது கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னா நம்மளுடைய எவ்வளோ பணம் இருக்கோ அதை பாதுகாக்கிறது தான் நம்மளோட மெயின். சப்போஸ் 1 கோடி ரூபா நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாயை பாதுகாக்கணுமோ வந்து அதுக்கு நம்ம எவ்வளோ வட்டி கிடைக்கணும்லாம் இல்லை. கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கா, அந்த கேபிட்டலில் நம்மள்ட்ட இருக்க பணம் அதை ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்லாம் போட்டால் அது எப்படின்னா மாடரேட் லோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மாடரேட் பிரின்சிபல் அட் மாடரேட்டரி ரிஸ்க், இன்கம் ஃபண்டு, கன்சர்வேட்டிவ் மந்த்லி இன்கம் பிளான்ஸ் இதெல்லாம் போட்டால் இது மாடரேட்டாக இருக்கும். மாடரேட் ஹையில் பார்த்திங்கன்னா ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஈக்விட்டி டிவிடெண்ட் ஃபண்டு ஈல்டு. டிவிடெண்ட்னா என்னது, ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா அவங்க, அதான் நம்ம முன்னாடி டிவிடெண்டை பற்றி படித்தோம். இந்த ஸ்கீமில் இது பண்ணால் மாடரேட் ஹை. நெக்ஸ்ட்டு ஹை ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா செக்டர் ஃபண்டு. சப்போஸ் வந்து நம்ம இப்போ ஹோட்டல் ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், சப்போஸ் கொரோனா வந்துச்சு அப்படின்னா ஹோட்டலை இழுத்து மூடிட்டாங்கன்னா அந்த ஃபுல் செக்டர் என்ன ஆகிடும், அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடும். அதுமாரி சப்போஸ் வந்து நம்ம ஒரு தெர்மல் பிளான்ட்டு அப்படின்னா மின்சாரம் எது மூலயமா, சூரிய ஒளி மூலம் மின்சாரம் எடுக்கிறது வச்சுருக்கோம். சப்போஸ் பார்த்திங்கன்னா மழை காலம் வந்துச்சு, சூரியன்லேருந்து சுத்தமாக மின்சாரம் இல்லை, அந்த மின்சாரத்தை வச்சு தான் பிழைக்கணும் அப்படின்னா அதேமாரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்கீம் எல்லாமே மூழ்கி போச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ரெயின் கோட் தயாரிக்கிற கம்பெனிக்கு வந்து காசு கொடுத்துருக்கீங்க, ரெயின் முடிஞ்சிச்சு, சப்போஸ் இப்போ சம்மர் சீசன், இப்போ யாரும் ரெயின் கோட் வாங்க மாட்டாங்க. அதேமாரி ஏதாவது பர்டிகுலர் ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
அது எப்போல்லாம் ஓடுனா ஓகே. அப்புறம் சப்போஸ் ஓடலை அப்படின்னா அது வந்து ஹை ரிஸ்க் நம்மளுக்கு. ஓகேவா? சப்போஸ் மழை காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நிறைய காசு கிடைக்கிது, திடீர்னு வெயில் காலம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடும். அதான் வந்து ஹை ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டில் பையிங் யூனிட்ஸ் ஆஃப் ஸ்கீம் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட். நீங்கள் ஒரு யூனிட் வாங்க போனீங்கன்னா அது என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன கதை. ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு தேட்ரு, இது ஒரு தேட்ரு, இது ஒரு தேட்ரு. ஓகேவா? இது வந்து தேட்டர் நம்பர் 1, தேட்டர் நம்பர் 2, தேட்டர் நம்பர் 3. ஓகேவா? இதை வந்து ஓப்பன் தேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து க்ளோஸ் தேட்டர்னு சொல்லுவாங்க, க்ளோஸர் தேட்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்டர்வல்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்வல் தேட்டர். இப்போ ஓப்பன் தேட்டருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓப்பன் தேட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சப்போஸ் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு இப்போ நிறைய மக்கள் போகிறாங்க. ஒருத்தர் அங்கேருந்து வராரு, ஸ்டார்டிங்கில் 10 மணிலேருந்து 12 மணி வரலையும் படம் இருக்குது, 10 மணிலேருந்து 12 வரலையும் படம் இருக்குது. இவர் என்ன பண்ணுவார், கரெக்டாக 10 மணிக்கு வேணாலும் படம் பார்க்க போகலாம். இதேமாரி ஓப்பன் தேட்டரில் 11 மணிக்கு வேணாலும் போகலாம். சப்போஸ் 11 மணிக்கு யாருக்காவது பிடிக்கலன்னா வெளில வந்துக்கலாம். 12 மணிக்கு வேணாலும் போகலாம். 12:15 வேணாலும் யாரும் 12 கூட யாராவது உள்ளே போகலாம். எப்போவுமே டிக்கெட் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ சப்போஸ் ஒருத்தர் 10 மணிக்கு படத்துக்கு போகிறாரு அப்படின்னா 10 மணிக்கு போகிறவருக்கு 100 வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 11 மணிக்கு யாராவது படம் வசூல் பண்ண போனாங்கன்னா அதில் ஒரு 25 ரூபா குறைச்சிட்டு 75 ரூபா வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போகிறாரு அப்படின்னா அவருக்கு 50 ரூபா வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா, கடைசியில் போகிறாரு அப்படின்னா ஒரு 10 ரூபா. அப்படி வந்து இதில் எப்போ வேணாலும் உள்ளே போகலாம். சப்போஸ் பிடிக்கலன்னா நம்ம எப்போ வேணாலும் வெளில வரலாம். சரி, ஒருத்தர் அங்கேருந்து 100 ரூபா கொடுத்து படம் பார்க்க போயிருக்காருப்பா, அவருக்கு படம் பிடிக்கல, சப்போஸ் அரை மணி நேரம் கழிச்சு திரும்பி வரணும்னா அவருக்கு 75 ரூபா பணம் வேணுமோ, அந்த 75 ரூபா எடுத்து நீங்கள் திரும்பி போப்பா அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து ஓப்பன் தேட்டர். ஓகே, இதே மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தா க்ளோஸ்டு எண்டு. க்ளோஸ்டு எண்ட் அப்படின்னா 10 மணிக்கு தேட்டர் திறப்பாங்கப்பா, 10 மணிக்கு நீங்கள் 100 ரூபா பணம் கொடுத்து வெளில போகிறீங்க அப்படின்னா 12:30 மணிக்கு தான் வெளில வரலாம். கேட்டு இழுத்து லாக் பண்ணுவாங்க. ஓகேவா? இடையில யாராவது போகணுன்னு நினச்சாலும் போக முடியாது, வரணும்னு நினச்சாலும் வர முடியாது. தேட்டருக்குள்ளே எல்லாமே இருக்கும். நீங்கள் எல்லாம் பேசிட்டு அங்கேயே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அங்கேயே டைம் பாஸ் பண்ண வேண்டியதான். 2.5 மணி நேரத்துக்கு நீங்கள் க்ளோஸ் ஆகிடுவீங்க. ஐயோனாலும் வராது, ஆத்தானாலும் வராது. அதான் வந்து க்ளோஸ்டு தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்வல். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா நாங்கள் 10 மணிக்கு தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டோம், கரெக்டாக 11:15 வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதில் இன்டர்வல் டைம் இருக்கும். இந்த இன்டர்வல் டைமத்தில் யாராவது வரணுன்னா வரலாம், இங்கேருந்து போகணுன்னாலும் போய்க்கலாம். ஆனால் மற்ற நேரத்தில் எதுவுமே போக முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இன்டர்வல். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், வரும்போது ஒரு பணம், போகும்போது ஒரு பணம், அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு பார்த்தா 10 மணிக்கு உள்ளே போய்ட்டால் 100 ரூபா பணம்னா பணம், 12 மணிக்கு வெளில வரலாம், 12 மணிக்கு தான் வெளில வரலாம். இடையில வந்து வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் எண்டடு. நெக்ஸ்ட்டு இன்டர்வல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து ஒரு இன்டர்வல் டைம் பாதி டயத்தில் வந்து யார் வேணாலும் வெளில போய்க்கலாம், யார் வேணாலும் உள்ளே வந்துக்கலாம். ஓகேவா? அது அப்படியே 3 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே போல் தான் மியூச்சுவல் ஃபண்டுலேயும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்டு வரும். என்ன மியூச்சுவல் ஃபண்டு வரும்? ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்டு வரும். ஓப்பன் எண்டட் இதில் நீங்கள் எப்போ வேணாலும், இப்போ சப்போஸ் வந்து இது ஜனவரியில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது டிசம்பர் தான் மெச்சூர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சப்போஸ் வந்து இவர் பிப்ரவரியில் வெளில போகணும், ஜனவரியில் ஒருத்தர் வராரு உள்ளே, சப்போஸ் பிப்ரவரியில் வெளில போகணுன்னா போய்க்கலாம். ஓகேவா? மார்ச்சில் யாராவது உள்ளே வரணும்னா வந்துக்கலாம், வெளில போனால் வெளில போய்க்கலாம். ஆனால் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு விற்கும்போது இது என்ன பண்ணுறாங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்டு இதை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கப்பா. ஜனவரியில் நான் 10 ரூபாய்க்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்குகிறேன். சப்போஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், மார்ச் மாதம் வெளில போகிறேன். என்ன பண்ணுறேன், மார்ச் மாதம் வெளில போகிறேன். இப்போ நான் ஒரு 50 யூனிட் வாங்கியிருக்கேன். எத்தனை யூனிட் வாங்கியிருக்கேன்? 50 யூனிட் வாங்கியிருக்கேன். 50 × 10 எவ்வளவு? 50 × 10 நான் 500 ரூபாய்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்கேன். சப்போஸ் நான் மார்ச்சில் வெளில போகிறேன். மார்ச்சில் நான் 10 ரூபா வாங்கினேன் இல்லையா, இதோட NAV நெட் அசெட் வேல்யூ சொல்கிறாங்க பார்த்தியா, அது 10.5 ரூபாய். எவ்வளவு? 10.5. 10.5 அப்படின்னா இப்போ முருகன் வந்து வெளில போகிறாரு. ஓகே, இப்போ கலைவண்ணன் வந்து உள்ளே வராரு அப்படின்னா இந்த 10.5 என்ன வேல்யூ போயிட்டுருக்கோம், நெட் அசெட் வேல்யூ போயிட்டுருக்கோ, அதில் தான் இந்த 50 யூனிட்டையும் என்கிட்ட வாங்கிப்பார். இந்த 50 யூனிட்டையும் நான் எதாவது விற்று தானே வெளில போக முடியும். ஆமாம், இந்த 50 யூனிட் வாங்கும்போது அந்த நெட் அசெட் வேல்யூ அன்னைக்கு டேட்டில் என்ன இருக்கோ அந்த டேட்டுக்கு தான் இவர் வாங்க முடியும். இவரும் அதே 10 ரூபாய்க்குலாம் வாங்க முடியாது. சப்போஸ் ஜனவரியில் நியூ ஃபண்ட் ஆஃபர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அப்போ 10 ரூபாய் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போ தான் வெளில போகிறீங்களோ அப்போ என்ன ரேட் இருக்கோ அதை என்கிட்ட கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போவீங்க. இது எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஓகேவா? 10 ரூபாய்க்கு ஒரு யூனிட் கிடைக்குதுன்னா அது நியூ ஃபண்ட் ஆஃபரில் தான்.
சப்போஸ் நீங்கள் நவம்பரில் யாராவது வெளில போகிறாங்க அப்படின்னா இந்த 10 ரூபாய்க்கு விற்க மாட்டாங்க. அது அன்னைக்கு என்ஏவி என்ன இருக்கோ அதே ரேட்டுக்கு வந்து விற்றுட்டு அவங்க எக்ஸிட் ஆகிடுவாங்க. இது எப்போ வேணும் யார் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வேணாலும் உள்ளே வரலாம், எப்போ வேணாலும் வெளில போகலாம். ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்க, ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்டு. நெக்ஸ்ட் பார்த்தா என்னென்னா க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க உள்ள மியூச்சுவல் ஃபண்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. இதில் வந்து எல்லாருமே இப்போ ஜனவரி மாதம் உள்ளே வராங்க. ஜனவரி மாதம் உள்ளே வராங்க. அதுமாதிரி டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் இது மெச்சூரிட்டி ஆகும். அப்படின்னா இவங்க டிசம்பர் மாதம் தான் வெளில போக முடியும். இவங்க ஜனவரி மாதம் உள்ளே வராங்க, டிசம்பர் மாதம் தான் வெளில போனால் க்ளோஸ் எண்டட். இதில் இடையில எந்த ஒரு ஆஃபருமே இருக்காது. வெளில போகணுன்னு நினச்சா போக முடியாது. ஓகேவா? இதுதான் க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு லாக்இன் பீரியட் இருக்கும். என்ன பீரியட் இருக்கும்? லாக்இன் பீரியட் இருக்கும். அந்த பீரியட் வரையும் நம்ம என்ன பண்ணணும், உள்ளே இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை வந்து க்ளோஸ் எண்டட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா இன்டர்வல். நெக்ஸ்ட் பார்த்தா என்னது, இன்டர்வல். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறாங்கப்பா. இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இது ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரலையும் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜூன் மாதம் எப்போ எங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் வந்து பிடிக்கலன்னு சொல்கிறீங்களோ அவங்க வந்து வெளில போய்க்கலாம். யாராவது எங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல க்ரோத் இருக்குது வரணும்னு நினைக்கிறீங்களோ வந்துக்கலாம். இது ஒரு இன்டர்வல் பீரியட் பாதியில் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்காக, ஒரு 10 நாளைக்காக. இப்போ ஜூன் மாதம் 1ஆந்தேதியிலேருந்து ஜூன் மாதம் 15ஆந்தேதி வரையும் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். நீங்கள் யார் வேணாலும் மியூச்சுவல் ஃபண்டு உள்ளே வந்துக்கலாம், யார் வேணாலும் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வெளில போய்க்கலாம். அப்படி சொல்கிறது தான் இன்டர்வல் ஸ்கீம். ஓகேவா? அதுக்கப்புறமேல இடையில எப்போதுமே போக முடியாது. ஒரே ஒரு டைம் கொடுப்பாங்க. இடையில நீங்கள் வேணால் வந்துட்டு வெளில போய்க்கலாம். யாரெல்லாம் வெளில போகணும்னு நினைக்கிறீங்க வெளில போய்க்கலாம். அப்போ படம் பார்த்துட்டு இருக்கும்போது யாரெல்லாம் வெளில போயிடலாம், எல்லாம் உள்ளே வரணும் வந்துடலாம். அதான் இன்டர்வியூ பீரியடில் மட்டும்தான் முடியும். அந்த 15 நிமிஷம் இன்டர்வியூ பிரேக் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே தான். அதுமாரி இதுலேயும் அப்படி தான் 1 to 15 days வரலையும் அவங்களோட விருப்பம். இல்லை 1 to 30 days வரலையும் கூட கொடுக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க, பையிங் யூனிட் ஆஃப் ஸ்கீம் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட். இட் இஸ் ஓப்பன் எண்டட் ஸ்கீம். தி இன்வெஸ்டர் கேன் பை யூனிட்ஸ் ஆஃப் தி ஸ்கீம் நியூ ஃபண்ட் ஆஃபர். ஒரு ஸ்கீம் வரும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணலாம், நம்ம யூனிட்ஸ் வாங்கலாம். அண்ட் கண்டினியூவிங் தி இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் அட் தி அப்ளிகேபிள் ஆஃப் என்ஏவி. நீங்கள் சப்போஸ் வெளில போகணும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை திரும்பி யாராவது உள்ள நீங்கள் ஜனவரியில் வாங்கியிருக்கீங்க, சப்போஸ் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, சப்போஸ் மார்ச்சில் யாராவது வராங்க அப்படின்னா அன்றைக்கி என்ஏவி எவ்வளோ இருக்கோ அது பிரகாரம் தான் வாங்க முடியும். அதான் வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கீம். இல்லை எப்போ வேணால் உள்ள வரலாம், எப்போ வேணால் வெளில போகலாம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இன் கேஸ் ஆஃப் க்ளோஸ் எண்டட் ஸ்கீம், தி இன்வெஸ்டர் கேன் பை ஆஃப் தி ஸ்கீம் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்லி டூரிங் என்எஃப்ஓ. இதில் பார்த்தீங்கன்னா எப்போ தான் நியூ ஃபண்ட் ஆஃபர் வருதோ அப்போ தான் வந்து வாங்கலாம். அப்புறமேலு எப்போ மெச்சூர் ஆகுதோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து க்ளோஸ் எண்டட் ஸ்கீம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் இன்டர்வல் ஸ்கீம், தி இன்வெஸ்டர் கேன் பை யூனிட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் தி மியூச்சுவல் ஃபண்ட் அட் தி டைம் ஆஃப் என்எஃப்ஓ அண்ட் டியூரிங் தி ஸ்பெசிஃபைட் ட்ரான்சாக்ஷன் பீரியட் அட் தி அப்ளிகபிள் ஆஃப் என்ஏவி. அதான் சொல்கிறாங்க. எப்படின்னா, சப்போஸ் இன்டர்வல் ஸ்கீமில் வந்தீங்கன்னா, இன்டர்வல் ஸ்கீமில் நம்ம உள்ளே போவோம். அப்போது இடையில வந்து ஒரு இன்டர்வல் பீரியட் கிடைக்கும். அந்த இன்டர்வல் பீரியட் வேணால் வெளில வந்துக்கலாம். அதர்வைஸ் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அதை வந்து நம்ம லிக்விடிட்டியாக மாற்றிக்க முடியும். இப்போ சொல்லுவாங்க லிக்விடிட்டினா என்னது, நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம்ப்பா, அது இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், 10 ரூபாய்க்கு ஒரு யூனிட்னு வாங்குகிறோம், டோட்டல் 50 யூனிட்னு வாங்கியிருக்கோம், 500 யூனிட்டு. இது லிக்விடிட்டி எப்போ ஆகும் அப்படின்னா, நம்ம என்றைக்கு இதை நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோமோ. சப்போஸ் வந்து இது ஜூன் வரலையும் நம்ம வச்சுருக்கோம். ஜூனில் வந்து ஒன்று 11 ரூபா இருக்குது. எவ்வளோ இருக்குது, 11 ரூபா. ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட் நம்ம 10 ரூபா வாங்கினோம். ஜூனில் வந்து 11 ரூபா வந்துச்சு. 11 ரூபா என்னன்னா 15 55 550 ரூபா கிடைக்கும். என்றைக்கு நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ணுறோமோ அதான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அன்றைக்குள்ளே என்ஏவி தான் சொல்லுவாங்க. நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 11 ரூபா. இதான் இன்டர்வல் ஸ்கீம்னா, ஸ்கீம் ஆரம்பித்ததுலேருந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு இடையில் ஒரே ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டயத்துக்குள்ளே யார் வேணால் உள்ளே வந்துக்கலாம், யார் வேணால் வெளில போய்க்கலாம். நெக்ஸ்ட், அப்ளைங் ஃபார் யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம். நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ளை பண்ணும்போது என்னென்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஸ்ஐடி அண்ட் எஸ்சிஐ இதுதான் ரெண்டு டாக்குமெண்ட் தான் ப்ரைமரி டாக்குமெண்ட். ஓகேவா? இதுதான் ஒரு கஸ்டமர் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அப்ளை பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இதில் என்னென்ன கைடு சொல்லியிருக்கோ அதுமாரி தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம் ஃபுல்லாக இருக்கும். ஒரு நியூ ஃபண்ட் ஒன்று வந்து ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒன்று வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர். இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது என்ன பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட்டு. ஓகேவா? ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று வரும்போது அவங்க ஐபிஓ எடுத்துருவாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஃபாலோ பப்ளிக் ஆஃபரிங்னு. அதான் இது என்எஃப்ங்கிறது நியூ ஃபண்ட் ஆஃபர். இது மியூச்சுவல் ஃபண்டில் தான் கொண்டு வருவாங்க. ஓகேவா?
SAI and SID guides the investor on application process of mutual fund scheme during new fund offer. அதில் வந்து அப்ளிகேஷனில் ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும், இப்படிலாம் வந்து பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன ஸ்கீமில் என்னென்ன உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது, இதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன, ஸ்பான்சர் யார், ட்ரஸ்ட் யார், ஃபண்டு மேனேஜர் யார் இருப்பாங்க, உங்களுக்கு ஃபண்டு அனலிசிஸ்ட் யார் இருப்பாங்க, RTA யார் இருப்பாங்க, எல்லாமே டோட்டலாகவே இதில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் சப்மிஷன். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும், அது எப்படிலாம் நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து லோன் வாங்க போனீங்க ICICI பேங்க்கில் எஜுகேஷன் லோனு, அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படிலாம் இதெல்லாம் கிளிக் பண்ணி கடைசியில் இப்படிலாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா அதுமாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, அது எப்படி சப்மிட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேமெண்ட் மோடு. இப்போ பேமெண்ட் மோட் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, நீங்கள் மொபைல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா, இல்லை RTGSன்னு படிச்சிருப்பீங்க, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை NEFT பண்ணுவீங்களா, UPIன்னா என்னது, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மூலிமா பண்ணுவீங்களா, இல்லை செக்கு மூலிமா பண்ணுவீங்களா, இல்லை DD டிமாண்ட் டிராஃப்ட் மூலிமா பண்ணுவீங்களா. அதான் பேமெண்ட் மோடு, ஃபெசிலிட்டிஸ் அண்ட் மோட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். நீங்கள் எந்த மோடில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க, அது எல்லாத்த பற்றி வந்து உங்களுக்கு அந்த ஸ்கீமோடைய எப்போ அப்ளை பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் சொல்லணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தா, ஏன்னா அப்ளை பண்ண போகிறோன்னா என்னது, நம்ம இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க போகிறோன்னா நீங்கள் எப்படி இதில் பணம் கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஓகேவா. பின்னாடி லெசனில் வந்தால் பார்க்கும். இப்படி ஒரு அமௌண்ட் இருக்குது. இல்லை டிமேட் ஃபார்மில் வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க்லேருந்து நம்ம பணத்தை போட்டு அதுக்கப்புறமேலும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீமுக்கு என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஷேர் மார்க்கெட்லேயோ பண்ணிக்கலாம். ஓகேவா. அதை பற்றி நம்ம பின்னாடி கிளாஸ் எடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேண்டட்ரி இன்ஃபர்மேஷன் சச்சஸ் பேன், பேங்க் அக்கௌண்ட், KYC. இது மேண்டட்ரி இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், KYC நாம்ஸ் இது எல்லாமே கொடுக்கணும். இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது தான் கொடுக்கணும். அதான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஸ்பெசிஃபிக் ரெகுலேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் கேட்டகிரி லைக் NRI மைனஸ் PIO அதான் சொல்லியிருந்தேன். இப்போ ஸ்பெசிஃபிக் ரெகுலேஷன் ஸ்பெஷல் கேட்டகிரி இன்வெஸ்டர். ஸ்பெஷல் கேட்டகிரினா நான் ரெசிடென்டல் இந்தியன். ஓகேவா. அப்போ வெளிநாடு வாழ் இந்தியர்கள். நெக்ஸ்ட் பார்த்தா மைனர், ஒரு 18 வயசுக்குள்ளே இருந்தால். நெக்ஸ்ட் பார்த்தா பர்சன் இந்தியன் ஒரிஜின், அவங்க அப்பா அம்மாலாம் இந்தியனில் இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஒரு ஃபேமிலி இருக்குப்பா, இந்த ஃபேமிலி வந்து செல்வம் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்ராடில் போய் செட் ஆகிடுறாங்க, அமெரிக்காவில். இவங்க எல்லாம் ஆனால் தமிழ் தான் பேசுவாங்க, ஆனால் தமிழ் எழுத படிக்கலாம் தெரியாது, ஆனால் பேசுவாங்க. இவங்க எல்லாம் அமெரிக்காவில் போய் செட் ஆகிட்டாங்க. இவங்க அமெரிக்கன் கண்ட்ரிலே இருக்காங்க. ஆனால் இவங்க அப்பா என்னது, பர்சன் இந்தியன் ஒரிஜின். இப்போ சப்போஸ் இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்களாம் ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரியில் வருவாங்க. ஓகேவா. அந்த ஸ்பெஷல் கேட்டகிரி பற்றிலாம் அதில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குன்னா, கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்டில் யாராவது இருப்பா அப்படிங்கிற ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸ்பான்சர் யாருப்பா பண்ணுறா, அந்த அவர் பேர், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இப்போ SBI, HDFC அப்படிங்கிறவங்க யாராவது இருப்பா, அதில் ட்ரஸ்டி 4 பேர் ட்ரஸ்டி இருப்பாங்க, இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர் 4 பேர் இருப்பாங்களா, அவங்க யார், கஸ்டோடியன் யார் இருப்பா, நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி யார் இருப்பா, அதோட ஆடிட்டர் யார் இருப்பா, அதில் அக்கௌண்ட் ஜெனரல் ஆஃப் கலெக்டிங் பேங்கெல்லாம் யாராக இருப்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து எதில் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை, இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது SAIயில் இருக்கும். நெக்ஸ்ட் ரைட் ஆஃப் யூனிட் ஹோல்டர், இது எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு ஃபார்மெட்டு. ஓகேவா. இது மட்டும்தான் வந்து எப்படின்னா உங்களுக்கு அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்து தயார் பண்ணுவாங்க. மற்ற எல்லாமே வந்து என்னது காமன். ரைட் ஆஃப் யூனிட் ஹோல்டர், ஒரு யூனிட் ஹோல்டர் இருக்காருன்னா அவருக்கு ஓனர்ஷிப்போடைய ரைட்ஸ் இருக்குது. அப்புறம் இன்ஸ்பெக்ட் ஆல் தி டாக்குமெண்ட். சில பேர் நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டப்பா எல்லாம் சுவாக வச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம யூனிட் ஹோல்டர் இருக்குது. அப்பாயிண்ட் நாமினி, நம்ம வந்து நாமினியை வந்து தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். எத்தனை நாமினி, 3 நாமினியை வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அந்த நாமினியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கிரீவியன்ஸ் ரீட்ரஸல் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு புகார் தெரிவித்தோம் அப்படின்னா அந்த புகாரை வந்து யார் வந்து சரி செய்வா அதை பற்றி ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நேராக அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் சொல்லலாம். அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கேட்கல அப்படின்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் சீனியர் ஆஃபீஸரை கேட்கலாம். அவரும் கேட்கல அப்படின்னா அப்புறமேல் நம்ம செபியில் வந்து போய் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு, அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு யாரெல்லாம் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவேஷன் நார்ம்ஸ் ப்ரொவைட் ஆல் ரூல்ஸு ஃபார் போர்ட்ஃபோலியோ வேல்யூவேஷன் ஸ்டாண்டர்ட் பை செபி.
இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அங்கே அந்த ஸ்கீமில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதை வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க எங்கெங்கெல்லாம் அந்த பணத்தை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் இருக்கும்போதே கொடுத்துருப்பாங்க. அதை தவிர்த்து வேறு எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேக்ஸ், லீகல் அண்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம சொல்லியிருந்தோம்ல ஈக்விட்டி லிங்க்டு என்ன ஸ்கீமு, சேவிங் ஸ்கீமா, இஎல்எஸ்எஸ்லாம் படித்தோம் இல்லையா. இது சப்போஸ் நம்ம வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்லாம் கிடைக்குமா, இல்லை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து கிடைக்கிற லாபத்துக்கு எதுக்கெலாம் டேக்ஸ் கட்டணும், ஓகேவா. ஒரு கேபிட்டல் இருக்குதுன்னா அதுக்கு எப்படி எப்படிலாம் டேக்ஸ் கட்டணும் அதை பற்றி ஃபுல்லாக வந்து இதில் இருக்கும், ஓகேவா. கேபிட்டல் கெயின் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, அந்த 1 லட்ச ரூபாய்க்கு இல்லை அந்த 1 லட்ச ரூபாயில் எவ்வளோ சப்போஸ் உங்களுக்கு 5000 ரூபா வந்து சம்பாரிச்சிருக்கீங்க, இந்த 5000 ரூபாய்க்கு ஏதாவது டேக்ஸ் கட்டணுமா அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது இன்வெஸ்டர் கிரிவியன்ஸ் அப்படின்னா ஹவு டு இன்வெஸ்டர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை எப்படிலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம். கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம் அப்படின்னா எஸ்ஐடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷனல் டாக்குமெண்ட், இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து கிம்மு. இட் கண்டெயின்ஸ் கீ பாயிண்ட் ஆஃப் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் எசென்ஷியலி ஃபார் தி இன்வெஸ்டர் டு நோ டு மேக் எ டிசிஷன் அண்ட் தி சூட்டபிலிட்டி ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த நீட்ஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி அண்ட் எஸ்ஐ இது ரெண்டோட சம்மரி இருக்கும். மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குள்ள என்னெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து தான் கிம் இருக்கும். ஆஸ் பர் செபி ரெகுலேஷன் எவரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அக்கம்பனிடு பை தி கிம். நீங்கள் செபியோட ரூல்ஸ் ரெகுலேஷன் படி நீங்கள் எந்த ஒரு ஃபார்ம் நினைக்கினாலும் கண்டிப்பாக வந்து கிம்மை வந்து பார்க்கணும், ஓகேவா. கிம்மில் தான் வந்து அந்த கரெக்டான பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா ஃபுல்லாக புக் படிக்காமல் இல்லை மேக்ஸிமம் எல்லாமே சேமாக இருக்கும். அதில் வந்து என்னென்ன பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஒரு கீவேர்டு அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வளவலன்னு எழுதாமல் அதில் 5 கீ இருக்கும். அந்த 5 கீயை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும், ஓகேவா. அதேமாரி தான் அந்த ஒரு கீ. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் ஆஃப் கிம்மில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நேம் ஆஃப் தி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, பேர் என்ன, மியூச்சுவல் ஃபண்டு என்ன மியூச்சுவல் ஃபண்டு, அதில் ட்ரஸ்ட்டு யாருப்பா இருக்கா, அதில் ஃபண்டு மேனேஜர் யார், டேட் ஆஃப் ஓப்பனிங் என்றைக்கு இருக்கும், என்றைக்கு க்ளோசிங் டேட் எப்படி இருக்கும், இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்னா நம்ம எதுக்காக அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அசட் அலோகேஷன் எங்கெங்கெல்லாம் பிரித்து அலோகேஷன் பண்ணுறோம், ரிஸ்க் ப்ரொஃபைல் எவ்வளோ, ஹை ரிஸ்க்கா லோ ரிஸ்க்கா, நெக்ஸ்ட்டு பிளான்ஸ் இது எப்படியாப்பட்ட பிளானு, இது எத்தனை வருஷத்து பிளான், என்ன பிளான் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் இதில் ஈக்விட்டியில் பண்ணுறீங்களா இல்லை வந்து டெப்ட் ஸ்கீமில் பண்ணுறீங்களா அப்படின்னு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் என்னென்னது. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் பாலிசி, சப்போஸ் வந்து நம்ம யாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு ஒரு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா அவங்க ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து டிவிடெண்டாக என்ன பண்ணுவாங்க, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக கொடுப்பாங்க. அந்த டிவிடெண்ட் ஸ்கீம் பாலிசிலாம் இப்படிலாம் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்கீம், இந்த ஸ்கீமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்கீம்னா நம்ம எவ்வளோலாம் வந்து இப்போ அவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நடத்துறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் யூனிட் ஹோல்டர் தான் ஷேர் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்வெஸ்டர் கிரிவியன்ஸ், சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு புகார் தெரிவிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து எங்கெங்கெல்லாம் தெரிவிக்கணும், இது எல்லாத்தையும் கண்டென்ட் இது எல்லாமே வந்து கிம்மில் இருக்கும். கீ இன்ஃபர்மேஷன் மெமரண்டம், ஓகேவா. இது எஸ்ஐடி அண்ட் எஸ்ஏஐயோடைய என்னது சம்மரி, எஸ்ஏஐயோட சம்மரி தான் கிம். நெக்ஸ்ட் அப்டேஷன் டாக்குமெண்ட். இஃப் எ ஸ்கீம் லான்ச் இன் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம்னா ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும், 1 ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும். என்னது 1 ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 31 மார்ச் முடியும். 31 மார்ச் முடியும். இதுதான் வந்து என்னது உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர். சப்போஸ் எஜுகேஷன் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அகாடமிக் இயர்னு சொல்லுவாங்கள்ல, 1 ஜூனில் ஸ்டார்ட் ஆகி அப்புறமேல் 31 மே, ஓகேவா. 31 மேல என்ன பண்ணுவாங்க, முடிப்பாங்க. இதான் வந்து அகாடமிக் இயர் நீங்கள் படிக்கிறது, ஓகேவா. அகாடமிக்னா ஜூனில் தான் ஸ்கூல் திறப்பாங்க, 30 மே வரை நடக்கும். சப்போஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா 1 ஏப்ரலில் தொடங்கி 31 மார்ச்சுக்கு வந்து முடியும், ஓகேவா. இதான் வந்து ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பேங்கருக்கு எல்லாருக்குமே நியூ இயர் இதான் 1 ஏப்ரலில் தொடங்கி 31 மார்ச் வரலையும். இஃப் எ ஸ்கீம் லான்ச்டு இன் தி ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர் தென் தி ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆஃப் தி எஸ்ஐடி
வித்தின் 3 month எண்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஜனவரி, இது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இது 1 2 3 4 5 6 மாதம். ஓகே, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இது வந்து செப்டம்பர் தான் ஆஃப் இயர். செப்டம்பர் வந்து ஆஃப் இயரு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இது வந்து நெக்ஸ்ட்டு 6 மந்த்து. ஓகேவா? இப்போ ஆஃப் இயர் க்ளோசிங் எப்போ? செப்டம்பரில். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் எ ஸ்கீம் லான்ச்சு ஃபஸ்ட்டு 6 மந்த்து, இந்த 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. தென் தி ஃபஸ்ட் அப்டேட் ஆஃப் தி எஸ்ஐடி ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் இருக்குது இல்லையா, அது இந்த ஃபினான்ஷியல் இயர் எப்போ முடியுது? 31 மார்ச் முடியுதா? வித்தின் 3 month. மார்ச் வந்து ஏப்ரல், மே, ஜூன், இந்த 3 மாதத்துக்குள்ளே. ஓகேவா? சப்போஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சிருந்தீங்க செப்டம்பருக்குள்ளே அப்படின்னா அது எப்போ முடியுது? 31 மார்ச்சுக்கு முடியுது. ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும், அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சப்போஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணல, அமெண்ட்மெண்ட்டே இல்லைன்னு எழுதியாவது அதை அப்லோட் பண்ணணும். சப்போஸ் 6 மாதத்துக்குள்ளே நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆகி 6 மாதத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அதோட ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் வந்து எப்போ ஃபினான்ஷியல் இயர் முடியுதோ அதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும்? நம்ம லோடு பண்ணலாம், அப்லோட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் இதை. ஓகேவா? செபியோட வெப்சைட்லேயோ இல்லை ஏஎம்எஃப்ஐ வெப்சைட்லேயோ இல்லை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்லேயோ இயர்லி ஒன்ஸ் என்ன பண்ணணும்? இதை அப்டேட் பண்ணணும். சப்போஸ் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஜனவரி 1 ஏப்ரல் 2023, 1 ஏப்ரல் 2023. இது எவ்வளவு? 31 மார்ச் 2024 வரலையும் ஒரு ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஒரு ஏப்ரல், மே, ஜூனில் ஆரம்பிச்சிருக்கோம், இல்லை வந்து ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கோம், செப்டம்பர்லேயே ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டு வீக்கில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதோட அப்டேஷன் எப்போ முடிக்கணும்? இது அப்டேட் எப்போ பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு, மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்குள்ளே இதை அப்டேட் பண்ணி என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணி நம்ம ஏஎஃப்எம் வெப்சைட்டில் கொடுக்கணும், செபிகிட்ட கொடுக்கணும், நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டில் என்ன பண்ணணும்? அப்லோட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறீங்க, எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆஃப் இயருக்கு அப்புறமேலு. ஓகேவா? செப்டம்பருக்கு அப்புறமேலு அக்டோபர், நவம்பரில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இல்லை அக்டோபரில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதோட அப்டேஷன், டாக்குமெண்ட் அப்டேஷன் எப்போ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் வந்து நெக்ஸ்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர் இல்லை, இந்த ஃபினான்ஷியல் எப்போ முடியுது? 31 மார்ச் 2024 முடியுது. நெக்ஸ்ட்டு எப்போ முடியும்? 31 மார்ச் 2025 முடியும். இந்த 25 இந்த ஃபினான்ஷியல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலு உங்களுக்கு அதே. ஓகேவா? என்ன மாதம் வருது? ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்குள்ளே. சப்போஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அதோட அந்த வருஷத்துக்கு லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்? லாஸ்ட்டு ஒரு 3 இந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ளே ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும்னா கரெக்ஷன் பண்ணி லோட் பண்ணணும். சப்போஸ் வந்து இந்த செப்டம்பருக்கு அப்புறமேலே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அடுத்த ஃபைனான்ஷியல் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த ஸ்கீம் அமெண்ட்மெண்ட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் லோட் பண்ணாதான் சொல்லியிருக்காங்க. இஃப் எ ஸ்கீம் லான்ச்டு இன் தி first 6 months of the financial year, then update of scheme information document within 3 months of the end of the financial year. ஓகேவா? அது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்போ முடியுது? ஏப்ரல் 31 மார்ச் முடியுதா? ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்குள்ளே, ஜூன் 2020 என்ன பண்ணணும்? அப்டேஷன் பண்ணணும். இஃப் எ ஸ்கீம் லான்ச்டு இன் 6 months after 6 months, if a scheme launched in the 6 months of the financial year, then the first update of the SI 3 months of the end of the next financial year. சப்போஸ் வந்து இது 6 மாதத்துக்கு அப்புறமேல ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு பார்த்தீங்களா, ஜூன் 2021 அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும்? நம்ம அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்ஐடி அப்டேட்டட் எவ்ரி இயர். ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ரெகுலேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது என்னது? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எஸ்ஐ ரெகுலர் அப்டேட் ஹேவ் டன் பை 3 months ஆஃப் எவ்ரி ஃபைனான்ஷியல் இயர்.
இது எப்போ பண்ணணும்னா, சப்போஸ் மார்ச் மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் முடியுது அப்படின்னா ஏப்ரல் மே ஜூனுக்குள்ளே கண்டிப்பாக வந்து இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ ஏஎம்எஃப் வெப்சைட்டில், செபியோட வெப்சைட்டில், மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்டில் எல்லாத்தையுமே லோடு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிம் இஸ் டு பி அட்லீஸ்ட் அப்டேட்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது என்னது, இது எஸ்ஐடி, அது எஸ்ஐயோட காம்பினேஷன். இது ரெண்டுமே அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமேலே இதோட கீ இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த கீ இன்ஃபர்மேஷன் மெமோ இதையும் அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் மேண்டட்டரி டிஸ்க்ளோசரில் கரண்ட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ யூனிட் நீங்கள் ஒரு 50 யூனிட் வாங்கியிருக்கீங்க, 10 ரூபா வாங்கிக்கிங்க. இன்றைக்கி கரண்ட் என்ஏவி எவ்வளோன்னா 12 ரூபா விற்கிது. அப்போனா நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க, 50 × 10ன்னு வாங்கினீங்க. எவ்வளவு, 500 500 கொடுத்து என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் 50 யூனிட் வாங்கியிருக்கீங்க. அதே 50 யூனிட்டு இன்றைக்கி 12 ரூபா ரேட்டு போகுது அப்படின்னா கரண்ட் என்ஏவி வந்து 12 ரூபா. எவ்வளோ போகுது, 5 12 60 600 ஓகேவா. இன்னும் ரேட்டுக்கு எவ்வளோ, 600 தான் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ யூனிட் வாங்கியிருந்தீங்க, இன்னும் ரேட் எவ்வளோ, கரண்ட் நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ, அதை கால்குலேட் பண்ணால் இது கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோசர் ஆஃப் டெய்லி என்ஏவி. ஒரு என்ஏவி ஸ்கீம் இருக்குது அப்படின்னா என்ஏவி எப்படிலாம் கால்குலேட் பண்ணுவாங்க டிஸ்க்ளோசர் அப்படின்னா ஃபுல்லாக சொல்கிறது எப்போ அப்படின்னா, சப்போஸ் வந்து ஓப்பன் எண்ட் ஸ்கீமாக இருந்தால் ஆல் பிஸ்னஸ் டேனா இப்போ வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை பிஸ்னஸ் டே, செவ்வாய் பிஸ்னஸ் டே, புதன் வியாழன் வெள்ளி. இப்போ சனிக்கிழமை பார்த்தா அதுவும் பிஸ்னஸ் டே தான். ஆனால் பேங்க் வந்து ஃபஸ்ட்டு சனிக்கிழமை, தேர்ட் சனிக்கிழமை தான் இருக்கும். செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு சாட்டர்டேவும் தேர்ட் சாட்டர்டேவும் ஒர்க்கிங் டேவில் கவுண்ட் ஆகும், பிஸ்னஸ் டேவில் வந்து கவுண்ட் ஆகும். அதுமாதிரி எந்த ஒரு ஹாலிடேவும் பிஸ்னஸ் டேயில் கவுண்ட் ஆகுது. என்றைக்கெல்லாம் பேங்க் ஓப்பனாக இருக்கோ அதான் வந்து என்ன சொல்லுவாங்க, பிஸ்னஸ் டேன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க, என்ஏவி இஸ் கால்குலேட்டர் ஆர் பிஸ்னஸ் டேஸ். என்ஏவி நெட் அசெட் வேல்யூ இஸ் கால்குலேட்டர். டெய்லி உங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு என்ஏவி எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு டெய்லி கால்குலேட் பண்ணி உங்களோட நெட்டில் போடுவாங்க. எப்படின்னா ஆல் ஒர்க்கிங் டேஸில். சப்போஸ் சண்டேயில் வீட்டில் உட்காந்து வேலை வைப்பாங்க, பார்க்க முடியாதுல்ல, அதான் ஒர்க்கிங் டேஸில் மட்டும், பிஸ்னஸ் டேஸில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அதை கால்குலேட் பண்ணி போடுவாங்க. சப்போஸ் க்ளோஸ் எண்டட் ஸ்கீமாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு வாரம் முடியுது, அப்போ இன்றைக்கி திங்கக்கிழமையில் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமையோட இன்றைக்கி இந்த வாரம் பேங்க் முடியுது அப்படின்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, நெட் அசெட் வேல்யூ வந்து சொல்லிடுவாங்க. இது க்ளோஸ் எண்டட் ஸ்கீமில் வீக்லி ஒன்று சொல்லுவாங்க நெட் அசெட் வேல்யூ. சப்போஸ் வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கீமாக இருந்தால் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோசர். உங்களுடைய பணத்தை எங்கெங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க போர்ட்ஃபோலியோ அப்படின்னா, அதான் ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் இமெயிலில் வித்தின் 10 days ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் இயர் டு தி யூனிட் ஹோல்டர் உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க. எப்படின்னா அந்த ஒரு ஆஃப் இயர் உங்களுக்கு மார்ச் ஆரம்பிச்சு செப்டம்பர்லேயும் ஆஃப் இயர் இருக்குது, அதுக்குள்ளே அதை முடிஞ்சதுக்கு அப்புறமேலு உங்கள் பணத்தை வந்து எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்க்ளோசர்னால் ஃபுல்லாக ப்ரீஃபாக நம்மளுக்கு எடுத்து சொல்கிறது தான் டிஸ்க்ளோசர்னு சொல்லுவாங்க. அதை போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோசர் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர்னால் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு கம்ப்ளீட்டாக ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, ஒரு வருஷத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமேலும் உங்களுக்கு எவ்வளோலாம் என்ஏவி பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர். தி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஷெல் பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் தி 1 month ஃப்ரம் தி க்ளோஸ் ஆஃப் எவரி ஆஃப் இயர் 31st March to 30 September ஷெல் பி டிஸ்பிளே அன்ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ரிசல்ட் ஏஎம்சி வெப்சைட். உங்களுக்கு ஆஃப் இயர்லியில் ஓகேவா, 31st Marchலேருந்து 30 September வரையும் ஆஃப் இயர்லி, 1 இயருக்கு அப்புறம் கொடுப்பாங்க. இது ஆஃப் இயர்லியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஃப் இயரில் உங்கள் பணம் எவ்வளோலாம் இருக்குது ஓகேவா, அதை எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வெப்சைட்லேயே. இப்போது நாங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுப்பா ஜனவரி மாதம் ஆரம்பித்தோம், இது வந்து இப்போ செப்டம்பர் மாதம் வரலையும் வந்துடுச்சு, இதில் வந்து இது வந்து ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தோம், இது செப்டம்பர் மாதம் வந்துச்சு, இப்போ இவங்க 10 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகேவா, அவங்களோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணணும். அதான் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர். ஃபினான்ஷியலை பற்றி கரெக்டாக சொல்லணும். நாங்கள் இவ்வளோலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், எங்களுக்கு இவ்வளோலாம் செலவாயிடுச்சு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இவ்வளோலாம் ஆச்சு, மீதி எவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசரை சொல்லணும். டிஸ்க்ளோசர் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஏஎம்சி வெப்சைட், இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டு ஏஎம்சினா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்க வந்து இப்போ சப்போஸ் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்காங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸுக்கு கரண்ட் பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லு, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது எல்லாத்தையுமே வித்தின் டெய்லி பேசிஸில் வந்து எவ்வளோலாம் இன்றைக்கி செலவாயிருக்கு அப்படின்னு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன பண்ணணும், அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். டிஸ்க்ளோஸ் பண்ணால் ப்ரீஃபாக சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட் டு பி பப்ளிஷ்டு எவரி ஃபினான்ஷியல் இயர் நோ லேட்டர் தென் 4 months.
உங்களுக்கு ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்றைக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் முடியுது 31 மார்ச் முடியுதா, அதுலேருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதத்துக்குள்ள ஃபினான்ஷியல் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகேவா, பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. நிறைய கேள்விலாம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கரண்ட் அசட் வேல்யூனா என்ன, டிஸ்க்ளோசர் ஆஃப் என்ஏவினா ஓப்பன் எண்டட் ஸ்கீம்னா டெய்லி பேசிஸில் வரும், க்ளோஸ் எண்டட் ஸ்கீம்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணால் போதும். இந்த போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோசர் எப்படின்னா 10 days ஃப்ரம் எவரி ஆஃப் இயர்லி வந்து 10 days வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதோட யூனிட் ஹோல்டருக்கு அதை பற்றி இமெயில் கண்டிப்பாக அனுப்பணும். ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர் எப்போலேருந்து எப்போ வரையும் சொல்லணும். இப்போ ஆஃப் இயர்லியில் வந்து கண்டிப்பாக அவங்களோட வெப்சைட்டில் வந்து ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர் வந்து எடுத்து சொல்லியிருக்கணும். டிஸ்க்ளோசர் ஆஃப் டெய்லி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஏஎம்சியோட வெப்சைட்டில் டெய்லி பேசிஸில் போடணும் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய கொஸ்டின் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நல்லா படிச்சுவாங்க. நெக்ஸ்ட் வந்தால் நான் மேண்டேட்டரி டிஸ்க்ளோசர். இதை தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் தெரிவிக்கிறதுனா தெரிவிக்கலாம். அப்படின்னா ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட்டு. ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட்னா இட் இஸ் நாட் ரெகுலேட்டரி ரெக்யூர்மெண்ட் டு பப்ளிஷ் தி மந்த்லி ஃபேக்ட் ஷீட். இட் இஸ் எ மார்க்கெட் ப்ராக்டிஸ் ஃபாலோடு பை தி ஆல் ஃபண்ட் ஹவுசஸ். இப்போ வந்து ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட்னா இது 30 நாளைக்கு ஒரு தடவை உங்களுடைய பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஷீட் ஒன்று ஒரு சம்மரி மாரி கொடுப்பாங்க. இது ஒன்றும் நெசசரிலாம் கிடையாதுப்பா. இது வந்து என்னது நெசசரி கிடையாது கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் கொடுத்ததுன்னா அவன் வந்து கொடுக்க விருப்பம்னா கொடுக்கலாம். ஆனால் இது நான் மேண்டேட்டரி தான். ஓகேவா, கொடுக்கணும்னு தேவை கிடையாது, கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். தி ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட் கண்டெயின் தி பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஈச் ஸ்கீம் சச்சஸ் தி இன்செப்ஷன் டேட், ஏயுஎம்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு. என்ன சொல்லியிருக்கேன், அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு முன்னே படிச்சிருப்பீங்க. கரண்ட்டு என்ஏவி பெஞ்ச் மார்க் எவ்வளோ, இது எல்லாத்தையும் பற்றி முதல்ல மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா கொடுக்கலாம். இது வந்து நான் மேண்டட்ரி, இது வந்து மேண்டட்ரி வந்து கிடையாது. ஓகேவா, இதோட இந்த சாப்ட்ரு 5 வந்து முடியுது. நல்லா பாருங்கள். இதில் நிறைய கொஸ்டின்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிம்முன்னா என்ன, எஸ்ஐடினா என்ன, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த டாட்டா மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஒரு ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க, எஸ்ஐடி ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது லோ ரிஸ்க்கா, மீடியம் ரிஸ்க்கா, ஹை ரிஸ்க்கா, இதுமாதிரிலாம் இருக்கும். அப்புறமேல பார்த்தீங்கன்னா இது மியூச்சுவல் ஃபண்ட் என்றைக்கு ஓப்பன் ஆகுது, ஓகேவா, இது எப்போ க்ளோஸ் ஆகும், இப்போ ஓப்பன் எப்போ ஆகும், அதை பற்றி டோட்டலாக இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி யார், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இதில் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி யார் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவா, இதில் ட்ரஸ்டியாக யார் இருப்பா, இதில் ஸ்பான்சராக யார் இருப்பா, இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் வந்து என்னது இந்த எஸ்ஐடி. அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை நம்ம பற்றி எல்லாத்தையும் பற்றி படிச்சிட்டோம். இவ்வளோ தான். இதில் எல்லாம் உங்களுக்கு மெயினானது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்னா என்ன, எஸ்ஐனா என்ன, கிம்முன்னா என்ன, அது எப்பப்போலாம் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு மெயினானது எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். 1க்கு 2 டைம் நல்லா பாருங்கள், பார்த்து பயனடைவீர். நெக்ஸ்ட் வந்து விரைவில் சந்திப்போம் நெக்ஸ்ட் சாப்டர். தேங்க்யூ.